ஹலோ வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் சப்பாத்தி செய்ய போகிறோம். ஒரு 1/2 கிலோ மாவு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். நல்லா சூப்பரான மாவு, நல்லா ஜலிச்சாலும் எதுவுமே இல்லை, நல்லா சுத்தமாக நல்லா அழகாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்து நெய் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இவ்வளோ தாங்க. நீங்கள் வேணுமா இருந்தால் நீங்கள் இது ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாங்க. முட்டை, நாட்டு முட்டை, கோழி முட்டை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து முட்டை சேர்க்கல. நீங்கள் தேவைப்பட்டால் முட்டை சாப்பிட்ற ஆளாக இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ தண்ணி வந்து தேவையான அளவு அரசவும் ஃபஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கலந்துட்டு தண்ணி பார்த்துக்கலாம், மறுபடியும் ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிங்க. நம்ம க்ளீனாக வந்து சப்பாத்தி பார்த்து க்ளீனாக வந்து மாவு கலந்து வச்சிட்டிங்கன்னா அருமையாக நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ ஓகேங்களா? அதில் கட்டியாக பிசைஞ்சிக்கிற டைமில் வந்து கைக்கு எண்ணெய் தடிங்க. எண்ணெய் போட்டு நல்லா வந்து நல்லா பிசைஞ்சிங்க. ஓகேங்களா? மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு மாவு வந்து பதம் கரெக்டாக சூப்பராக செஞ்சுருக்கோம். நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே க்ளீனாக வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சைடு என்ன செய்யணும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. போதுமாக இருக்கும். கரெக்டான பதத்தில் மாவு செஞ்சுட்டோம் பாருங்கள். கரெக்டாக அருமையாக செஞ்சிட்டோம். நல்லா பதம் கரெக்டாக இருக்குது. அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே தற்போது மூடி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சைடிஸ் என்ன செய்யணுமோ செய்துட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சிடலாம். ஓகேங்களா? சப்பாத்தியில் பார்த்திங்கன்னா மருத்துவம் நிறைய இருக்குது. வெயிட் லெஸ் பண்ணவங்க சரி, இந்த சப்பாத்தியில் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மாவு நல்லா ஊறி இருக்குங்க. அந்த மாவு வந்து நம்ம சப்பாத்தி எந்தளவுக்கு செய்யணுமோ அந்தளவுக்கு உருண்டை விட்டு எடுத்துகிட்டு சப்பாத்தி செஞ்சிடலாம். அது ஒரு 10 சப்பாத்தி செஞ்சிடலாம். இப்போ மட்டும் இது வந்து நைட்டுக்காக சப்பாத்தி செஞ்சிடலாம். ஓகேங்களா? இந்த மாவு போட்டிருக்கேன். மாவு போட்டு நம்ம தேவையான அளவு சப்பாத்தி ஊற்றிடலாம். தேவையான சைஸு நம்ம சப்பாத்தி வந்து ஊற்றியாச்சு. ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். நீங்கள் தேவைப்பட எண்ணெய் போட்டுங்க, இல்லை நீங்கள் எண்ணெய் போட கூட செய்யலாம். ஓகேங்களா? நான் மாவு போட்டு அப்படியே ஊற்றுவேன். எண்ணெய் போடல. நீங்கள் எண்ணெய் தேவைப்பட எண்ணெய் சேர்த்து கூட செய்யலாம். ஓகேங்களா? அது நம்ம எண்ணெய் போட்டால் சிலருக்கு புரியாது, இல்லைங்க எண்ணெய் போடலாம் புரியாது, அப்படிலாம் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறது நீங்கள் செஞ்சுக்கோங்க. போட்டுடலாம். நீங்கள் எண்ணெய்லாம் போடலைங்க, எண்ணெய் போடாமல் செய்யணும். நீங்கள் இது எண்ணெய் தேவைப்பட எண்ணெய் போட்டு செய்யலாம் நீங்கள். ஓகேங்களா? எண்ணெய் போடாமல் சாப்பிட்டு எண்ணெய் போடலாம் கூட நம்ம மாவு செய்கிற விதை செஞ்சுன்னா எண்ணெய் போட சாப்பிட்ட மாதிரி எண்ணெய் போடலாம் சாப்பிட கரெக்டாக. ஓகேங்களா? எண்ணெய் போடல அப்படியே உப்புரியாக வருது வந்துங்களா? நம்ம எண்ணெய் போடலாம் கூட நம்ம செய்ய வேண்டியது மாவு கரெக்டாக செஞ்சோன்னா க்ளீனாக அந்த உப்புலாம் கரெக்டாக வரும். தெரியுதுங்களா? இப்போ தெரியுமா க்ளீனாக? ஓகேங்களா? இந்த அளவு இருந்தால் போதும். எடுத்துடலாம். கார் பாஸ் போட்டு வேறு போதும். அடுத்த சப்பாத்தி போட்டாச்சுங்க. எண்ணெயே போடாமல் செய்கிற சப்பாத்தி. ஓகேங்களா? உப்புலாம் வந்துட்டு போகிற சப்பாத்தி. கோதுமை சப்பாத்தி சூப்பராக எண்ணெயை போடாமல் உப்புலாம் வர அளவு சூப்பராக செஞ்சு வைக்கணும். அப்படியே திருப்பி போட்டுடலாம். தீ விடாமல் காற்று கரெக்டாக செய்யுங்க. கரெக்டாக இருக்கும். சப்பாத்தி திருப்பி போட்டுடலாம். எண்ணெயே போடாமல் சப்பாத்தி, ஆயில்லெஸ் சப்பாத்தி. இன்னொரு சப்பாத்தி போட்டுடலாம். மாவு நீங்கள் ரவுண்டு வந்து சின்ன இருந்தால் பெருசாக இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லா வேகட்டும். சப்பாத்தி அப்படியே திருப்பி போடுவோம். சூப்பராக ஆயில்லெஸ் சப்பாத்தி கூட ஸ்பெஷல். லைட்டாக கொஞ்சம் வேகட்டும். அதனால சப்பாத்தி எடுத்துலாம் இருக்கும். எடுத்துகிட்டு வேறு சாப்பிடணும். நம்ம ஆயில் போடாதால மாவு போடுறதால லைட்டாக அந்த மாவு அதில் நிற்கும். அந்த மாவு எடுத்து துவச்சி கீழே தள்ளுருங்க. தள்ளிட்டு அப்படியே வேறு சப்பாத்தி போட்டு பெரிய பெரிய சப்பாத்தி எடுத்துருக்கோம். இன்றைக்கி தோசைக்கல் அளவுக்கே சைஸ் சப்பாத்தி எடுத்துருக்கோம்.
மாவு கொஞ்சம் கம்மியாக பண்ணிங்கன்னா சின்னதாக வந்துடும். ஓகேங்களா? சப்பாத்தி எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக வந்துருக்கு க்ளீனாக. இந்த அளந்தால் போதும், எடுத்துடலாம். ஓகேங்களா? ஒரு சப்பாத்தி பார்த்தா லாஸ்ட் சப்பாத்தி. நீ 10 சப்பாத்தி செஞ்சுருக்கோம், ஆளுக்கு 5 சப்பாத்தி. ஓகேங்களா? கம்மியான தீ வச்சு கரெக்டாக நம்ம செஞ்சிங்கன்னா ஆயில் போட்டு செய்யலாம், ஆயில் போடாமல் செய்யலாம். அருமையாக இருக்கும், சூப்பராக வரும் சப்பாத்தி. இட்லி போட்டுடலாம். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, அப்படியே சாப்பிடலாம். ஓகேங்களா? நாங்கள் சூப்பராக 10 சப்பாத்தி செஞ்சுட்டோம். நாங்கள் அருமையாக கலரில் சூப்பராக செய்திருக்கோம். இப்போ பச்சை பட்டாணி கிரேவி இருக்குது, மசாலா கிரேவி, அது போட்டு சாப்பிடலாம் இப்போ. ஓகேங்களா? நீங்களும் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப நல்ல சப்பாத்தி. டெய்லி நீங்கள் 3 டைம் சப்பாத்தி சாப்பிட்டாலும் இப்போ ரைஸ் சாப்பிட்றதுக்கு கம்மி பண்ணிவிட்டு டெய்லி 3 டைம் கூட நீங்கள் சப்பாத்தி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, ஆரோக்கியமான உணவு. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஓகே காய்ஸ், சூப்பர் டேஸ்ட்டில் செய்யுங்க. அருமையாக ஆரோக்கியமான உணவு. ஓகே.